டியூஸ்டே ஈவினிங் ஹஸ்பண்ட் காலையில் வாங்கிட்டு வந்து கொடுத்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஈவினிங் சாமி கும்பிட்றப்ப எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றக்கு முன்னாடியே வந்து பூ எடுத்து வச்சாச்சு. சாமிக்குமே வந்து குட்டி குட்டியாக பட்டன் ரோஸ் இருந்துச்சு, அதையுமே வந்து ஃபுல்லாக சாமிக்கு வந்து எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் முடி வளர்ந்தனால பூ வைக்கிறதுக்கு ரொம்பவே நான் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு பூ வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருந்தேன். குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு கிறிஸ்பி கார்ன் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன். இன்னையோட ஆவணி கடைசி நாள், நாளைக்கு புரட்டாசி பிறக்க போகுது. அப்படிங்கிறனால புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. பட் எவ்வளோ நாளைக்கு அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன்னு தெரில. ஒவ்வொரு வருஷமும் நினைப்பேன், கடைசி வரைக்கும் ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்க முடியறதில்ல, எப்படியோ சாப்பிட்ருவோம். சரி இந்த மாதமாக சாப்பிடாமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்குமே சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கடையில் ரெடி பண்ணிட்டேன். கூட சில்லி சிக்கன் வச்சு சூப்பராக ஒரு டின்னர் வந்து முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.